நைட்டு என்னத்தை தின்னு தொலைச்சான்னு தெரியல. இவ்வளோ நேரம் பாத்ரூம்லேயே உட்காந்துருக்கான். சீக்கிரம் வந்து தொலைடா, நாங்கள் வெளியே போகணும். ஏதோ அட்வென்ச்சராக இருக்குன்னு பார்த்தா இன்னொரு கேரக்டர் வருது. ஹோம்ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சானா இல்லையா? முடிச்சிட்டாங்க. படுக்க வை. மனுஷனடி இவெல்லாம் சைக்கோடி பாவண்டி. அந்த பையன் இந்நேரம் வரைக்கும் அந்த பையனை ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான்னா இவெல்லாம் நல்லாவா இருப்பான்? பாவம் அந்த அக்கா. என்னங்க? ஒரு புது பர்ஃப்யூம் ஸ்மெல்லு உனக்கு தெரியுதா? நம்ம பர்ஃப்யூம் அடிக்கலையே. அடி பாவி. ஒன்னும் தெரியலையேங்க. அமைதியாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். மாஸ்க் போட்டுக்கோ. தூங்கிட்டாங்க, வா. கதவு வேற திறந்திருக்கு, வா. வர சீக்கிரம் அந்த ரூமுக்குள்ள போ. அவன் வந்துட்டு இருக்கா, சீக்கிரம் போடானே. போக மாட்டியா? ஏங்க, அதான் யாரும் இல்லல, வந்து படுங்க. வணக்கம் தம்பி. அழாதம்மா கனி, அழாத. இப்படி அழறாளே, நான் என்ன செய்வேன்? என்னங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? பாப்பா வேற அழுதுட்டே இருக்கா. அங்கிள் கனி, ஏமா அழுவுற? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? கனி உங்க பையன் சித்துவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாமே. ஆமா. கனி நைட்டு சித்துக்கு ஏதோ பெரிய ஆபத்து வந்த மாதிரி கெட்ட கனவு கண்டிருக்கான். சொல்றேன்ல, உட்காந்து ஒரே அழுக. உடனே நான் சித்துவை பார்க்கணும்னு அழுது ஆர்ப்பாட்டம். எங்களால சமாளிக்கவே முடியலங்க. அதனால பாத்துட்டு போகலான்னு கையோட இவ்வளவு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆமா, இப்ப நாங்க உடனே பார்க்கணும். சித்து வா சித்து பார்க்க. சித்து எங்க இருக்க? சித்து, நம்ம ஃபேமிலி டிராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க போல. என்னாச்சு வீராமா? பாப்பா இவ்ளோ அழறா? என்னென்னமோ சொல்றா, எனக்கு ஒன்னும் புரியலையே. எங்களுக்கும் அப்படிதான், ஒண்ணுமே புரியலமா. திடீர்னு எழுந்திருச்சு சித்துக்கு என்னமோ ஆயிடுச்சு, நான் அவனை இப்பவே பாக்கணும்னு கதறி அழுதுகிட்டே இருக்கா. என்னன்னு கேட்டா என்னமோ பயங்கரமான கனவு, அதுல சித்துக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு, நான் அவனை இப்பவே பாக்கணும்னு ஒரே ஆடம். நானும் அண்ணனும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறோம், அவ கேட்கவே இல்லையே. அதான் இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா கனிக்குட்டி, சித்துவுக்கு ஒண்ணு இல்ல பார்த்தல, நல்லா இருக்கான் பாரு.
அம்மா நல்லா இருக்கான் தாத்தா. ஆ, சரிங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். ஆ, சரி. அப்பா பிள்ளைங்கள பாரு, ரொம்ப பயந்து போயிட்டல நீ. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். இன்னும் அட இருங்க தம்பி, இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போனா நாங்க உங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கோம். நாங்க உங்ககிட்ட தானே பேசணும், நாங்க என்ன பேச போறோம்? உட்காருங்க தம்பி. வா வா வா. ஆ, ஆளு ஹேண்ட்ஸமா இருக்கீங்களா தம்பி? ஜிம்முக்கெல்லாம் போவீங்களோ? யா, போவேன். நானும் அந்த காலத்துல நிறைய ஜிம்முக்கெல்லாம் போவேன். இப்போ வயசாயிடுச்சு இல்லையா, டைம் கிடைக்கிறது இல்ல. ஆமா, இந்த டயட் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்றீங்க? இப்ப நம்ம போய் தேடின இடத்துலயும் ஃபைல் எதுவும் கிடைக்கல. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையே. வீரா தப்பான்ல நிரூபிக்கணும்னா ஆதித்யா தான் தப்பான ஆள்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம கையில் ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு காலையில் வீரா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். மீரா, கனி சலோ, ஏன்டாமா அழறீங்க? என்ன ஆச்சு? உன்னை போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்களா? உன்னை ஜெயில போட்டுருவாங்களா வீரா? அப்படிலாம் ஒண்ணு இல்லடா தங்கம், அழக்கூடாது சரியா? இங்க பாரு, சித்தி நிரபராதி, அத கண்டிப்பா நிரூபிச்சு வெளியில வந்துருவேன். நமக்கு உதவ நிறைய நல்லவங்க இருக்காங்க சரியா? எதுக்கும் பயப்படாத, அழக்கூடாதுடா ரொம்ப தங்கம். நல்லவ, நீ எங்கேயும் போக கூடாது. இங்க பாரு கனி, நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, அழக்கூடாதுன்னு. பாரு, டைம் ஆயிடுச்சுல, போய் தூங்குங்க. வெளிவா. பாப்பா இங்க பாரு, அதெல்லாம் அழாம ஒண்ணும் ஒண்ணும் இல்ல. ஆகுதுடா, சித்தி நம்ம போத்தாங்க. கூட தான் இருப்பா. நீ போ, நாங்க யாரும் ஒண்ணும் பண்ண பாத்துக்கறோம். முடியாது. வா போங்க, போங்க. கூடாதுன்னு சொல்றல்ல. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நான் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டா நான் நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில வர வரைக்கும் கனியையும் இந்த குடும்பத்தையும் பத்திரமா பாத்துக்கோ. எந்த சுச்சுவேஷனையும் கனிக்கு ஊசி போட மறந்துட வேண்டாம். என்ன மேடம், ஜெயிலுக்கு போகிறதுக்கு பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க போலையே. உனக்கு என்ன தைரியம்? ஆ, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளோ கொடுமை தெரியுமா? அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். நீ ஜெயிலுக்கெல்லாம் ஒன்றும் போக மாட்ட, போகவும் விட மாட்டேன். இல்லை, நீ தப்பு செய்யலைல்ல, உனக்கு அப்போ அங்கே போனால் கஷ்டமாக இருக்கும்ல, அதை சொன்னேன். எனக்கு உண்மை மேல நம்பிக்கை இருக்கு. அது நிச்சயம் என்னை கைவிடாது. நான் எப்போ அந்த சீட்ல உட்காந்து கலெக்டரா கையெழுத்து போட ஆரம்பிச்சனோ அப்பவே இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாராயிட்டேன். நீ சாதாரண பொண்ணு மாதிரியே பேச மாட்டியா? அப்பா பார்த்தாலும் வேறப்பா. நான் சாதாரண அண்ணனுக்கு தங்கச்சியா பிறக்கலையே. அதுவும் இல்லாம சாதாரண ஆளையா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எப்படி நான் சாதாரணமா பேச முடியும்? இவ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பேசுறா. எது உண்மைன்னு தெரியலையே ஆண்டவா.